வணக்கம். பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வயலுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கேன். நம்ம பசங்க வந்து பட்டம் விட்டுட்ருக்காங்க. அந்த பட்டத்தை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்களா 2 பட்டம் பறக்குது. அந்த பசங்கள்கிட்ட பேசி அங்கே பாரு, அந்த மூலையில் வந்து அங்கே இருக்காங்க. பூக்காட்டு ஓரத்தில் வந்து இங்கே இருக்காங்க பாருங்க. இங்கே இருக்காங்க பசங்க, ஒரு 4 பசங்க. அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து தான் வந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பட்டத்து பேர் என்னடான்னு கேட்டேன். அந்த பட்டத்து பேர் வந்து, ஒரு பட்டத்து பேர் வந்து ரஜினியா, இன்னொரு பட்டத்து பேர் வந்து நீலாம்பரிங்கிறாங்க. என்னடான்னு கேட்டோம்னா, படையப்பா படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குல்ல மாமா, அதனால் வந்து நாங்கள் பட்டத்துக்கு வந்து ரஜினி பேரை வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீலாம்பரின்னு வச்சுருக்கேன், ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க அங்கேருந்து அல்லப்புற பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா நடவு நட்டுட்டுனாவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பசங்களை வந்து பட்டை விட ஆரம்பிச்சிடுவாங்க. அது எங்கள் ஏரியா பசங்க வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா பட்டை வந்து பயங்கரமாக எல்லாருமே செய்வாங்க. என்ன அப்படின்னா, அதில் செஞ்சு அழகாக வந்து ஆள் வச்சு நூல் கட்டி அழகாக விட்ருக்காங்க. அதனால் வந்து வானத்தில் வந்து இங்கே பாருங்கள் பறக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே, எனக்கு மேலே வந்து 2 பறக்குதுங்களா, அழகாக பறக்குது 2 பட்டை. அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நீலாம்பரியான் படையப்பாவான் என் பேர் வச்சுருக்காங்க, ரஜினி பேரை. என்னடான்னு கேட்டால், படையப்பா படம் இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்குல்ல, அதனால் வந்து நாங்கள் வந்து ரஜினி ரசிகராக, இப்போயே இந்த சின்ன பசங்களே ரஜினி ரசிகராக இருக்கேன். ஆனால் அவர் வந்து 50 ஆண்டு காலம் வந்து சினிமாவை வந்து நடிச்சிருக்காரு. இருந்தாலும் வந்து இன்னும் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரஜினிகாந்தை பிடிக்குதுன்னா அவரோட ஸ்டைல் தான். அதனால் நம்ம பசங்க வந்து பக்காவாக விட்டுட்ருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்து பட்டம் விட்டுறனா பட்டத்தை செஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட் இருக்குது. கடையில் வாங்கிட்டு வந்து அதை நூல் கட்டி விட்டோம்னா நமக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அழகாக வந்து விளக்கமாத்து குச்சி எடுத்து நம்ம நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி அழகாக செஞ்சு அதுக்கு வால் கட்டி பட்டை விட்டோம்னா செம்மையாக இருக்கும்.